எங்களுக்கு தான் தெரியும். அத புதுசா பதவிக்கு வந்திருக்காரு, அவர் பதவியை காப்பாத்திக்கிறதுக்கு ஏதோ சொல்றாரு, வேற எதை சொல்லுங்க. பாஜக அதிமுக கூட்டணியோட ஒரே கொள்கை தத்துவமும் கொள்கையை வந்து திமுக இனி வந்து வரவே கூடாது. அவங்க கொள்கையெல்லாம் சரி. அமைச்சரவை கூட்ட அமைச்சரவையா தனி அமைச்சரவையான்னு அவரை சொல்லு. அதுக்கப்புறம் எங்க கிட்ட வர சொல்லுங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை முடிச்சுக்கிட்டு வர சொல்லுங்க. வேற எதாவது சொல்லுங்க. இந்த ஊர்ல எவ்வளவு காரியம் நல்ல காரியம் நடக்குது அதெல்லாம் கேட்டு அதையே கேட்டுட்டு இருக்கிறீங்க. சொல்லுங்க பார், இன்னைக்கு இல்லங்க, மார்க்கெட் வியாபாரிகள் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர் மற்றவர்கள்லாம் சொன்னது, ஏற்கனவே பழைய ஆட்களுக்கு அதை கொடுக்கணும், இல்லைன்னா பெரிய அளவுல அது பாதிப்பு ஏற்படும் சொன்னாங்க. அதனால நான் கேட்டது அவங்ககிட்ட, தற்போது என்ன வாடகை பிடபிள்யூடி நிர்ணயிக்கிறாங்களோ, பொதுப்பணித்துறை நிர்ணயிக்கிறாங்க, அந்த வாடகையை கொடுத்தா நீங்க எடுத்துங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். அவங்க அதுக்குள்ள அந்த சம்பந்தம் இல்லாதவர் நீதிமன்றத்தில் போய் ஒரு தடையாணை வாங்கியிருக்காரு. கொடுத்த ஆணைக்கு இன்னைக்கு காலையில கமிஷனர் இருக்காங்க, கலெக்டர் சொல்லி நீதிமன்றத்தில் ரிவ்யூ பெட்டிஷன் போட சொல்லி என்ன நீதிமன்றம் சொல்லுதோ அதை நாங்க கேட்டுக்கிறோம். எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை. நீதிமன்றம் என்ன சொன்னாலும் அதுபடி நடக்கும். ஆனா எங்களால தடைபடல. இந்த ஊர்ல இருக்கிற பொது நிறுவனங்கள் வியாபாரிகள்லாம் வந்து என்ன சொன்னாங்க, எங்க பொழப்புலாம் நாங்க தானே இங்க தானே இருந்தோம் அப்படின்னு கேட்டதுனால அதை கொடுத்தோம். எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை. இப்ப தற்போதைய வாடகையும் கொடுக்கறோம் நாங்க, அதனால கொடுத்தோம். இப்ப நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதுபடி நடவடிக்கை எடுக்கும். இல்ல, இன்னைக்கு காலையில வந்து பார்த்தாங்க, என்ன பார்த்தாங்க. நான் சொன்னேன் எங்க பேர்ல எதுவும் இல்லை, நீங்க எல்லாம் கேட்டீங்க, முதலமைச்சர் உங்களுக்காக கொடுத்தாரு, திறந்து வச்சார் வந்திருந்து. நீங்க அதை வந்து யாரோ ஒருத்தர் சம்பந்தம் இல்லாத ஒரு நீதிமன்றத்தில் தடையாணை வாங்கியிருக்காரு. தடையாணை விலக்குவதற்குரிய அனைத்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றம் என்ன உத்தரவிடுகிறதோ அது மாதிரி நடக்கிறது. இன்னைக்கு கலெக்டர் சொன்னாங்க 8ஆம் தேதி வந்துருவேன். நான் 5ஆம் தேதி இங்க வந்து ஜாப் ஃபேர் நடத்துறாங்க. பல்கலைக்கழகத்தில், மனோன்மணியம் பல்கலைக்கழகத்தில் பெரிய ஜாப் ஃபேர் நடத்துறாங்க. அதோட மட்டும் இல்ல, தனியார் நம்ம கஸ்பர் ஃபாதர் ஜாப் ஃபேர் நடத்துறாங்க. 5ஆம் தேதி வரேன். நான் கலெக்டரோட பேசியிருக்கேன், காவல்துறையோட பேசியிருக்கேன். எல்லா முன்னேற்பாடுகளும் தயாரா இருக்கு. சாலைகள் எதுவுமே இன்னும் போடப்படல. அதாவது உள்ள தேரேப்பர் கோயில் உள்ள போகக்கூடிய சாலையிலும் சரி, வெளியே வரக்கூடிய சாலைகள் எதுவுமே போடல. ஒரே ஒரு நிமிஷம், எப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம்? முடிச்சுட்றேன். நீங்க அதுக்குள்ளேயும் தேர் வரத்துக்குள்ளேயும் எல்லாமே கிளீன் பண்ணிடுவோம். நாங்க ஆக்கிரமிப்பு எடுப்போம், நீங்க பத்திரிகையில ஆக்கிரமிப்பு எடுத்தான்னு சொல்லுவீங்க. ஏங்க நீங்க நாங்க முன்ன போனா சொல்றீங்க, பின்ன வந்தாலும் சொல்றீங்க. ஆக்கிரமிப்பு எடுக்கலாம், அப்புறம் நாளைக்கு ஏழைகள் பாதிக்கப்பட்டாருன்னு நீங்க தான் சொல்றீங்க.